காட்டுமன்னார் கோயிலில் திரும்ப அவர்களே களம் காண்றாரு. உண்மையாகவே வேட்பாளர் பட்டியல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏற்கனவே போட்டியிட்டவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, அது நல்ல ஒரு விஷயம். இங்கே தமிழ்நாட்டில் அவர் நம்பி 4 பேர் அனுப்பிச்சாரு சட்டமன்றத்தில். ஆனால் அந்த 4 பேரில் வந்து சிதறன கூட பரவாயில்ல, மீதி 3 பேர்லாம் வந்து முழுக்க முழுக்க திமுக காரர்களாகவே மாறி இருந்தாங்க. பனையூர் பாபான்னா பெருசாக பேச மாட்டார், ஆனால் மீதி 2 பேர் இருக்காங்கல்ல, அவர் எஸ்எஸ் பாலாஜி குடும்பம் திமுக குடும்பம், அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கதை தான். ஷானவாஸ் அவர்களாம் டிபேட்டில் உட்காந்து பேசும்பொழுது இவர் விசிகாவோ இவர் திமுக இல்லையா, இவர் அந்த அளவுக்கு ஒரு கேள்வி வரும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு கட்சி. ஒரு அரசியல் தலைவராக அண்ணன் திருமாவர்கள் தமிழ்நாட்டிற்கு மிக மிக தேவையான ஒரு தலைவர். நம்ம என்ன விமர்சனம் பண்றோம், அண்ணன் திருமாவர்களே இதை வந்து பேசியிருக்கலாமே, ஒரு கூட்டம் இருக்காருன்றதுக்காக சிலவற்றில் அமைதியா போறார் என்றதான் சொல்றோம். அதுக்காக சில பேர் நினைப்பானுங்க, இப்போ வந்து அண்ணன் திரும்ப விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னா அது குறைந்தபட்ச விமர்சனம் தான், அண்ணன் பேசலாமேன்றதுக்காக ஒரு உரிமையின் அடிப்படையில் கேட்குறது தான். ஆனால் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, திருமாவர்களை வந்து பிரதாப் வந்து இழிவாக ஏன் பேச மாட்டான், ஏன் ரொம்ப மோசமாக பேச மாட்டான். நான் பேச மாட்டேன்டா, இவர்களுடைய அறிவுக்கெல்லாம் நான் சொரிந்து கொள்ள முடியாது, சரிங்களா, நான் சொரியவும் முடியாது. அப்போ அண்ணன் திருமாவர்களை நம்ம விமர்சனம் வைக்கிறோன்னா அது குறைந்தபட்ச அரசியல் விமர்சனம், அவ்வளோதான். இப்போ நம்ம அண்ணன் சீமானுடைய அரசியலை வரவேற்போம், நாம் தமிழ் கட்சியுடைய தேவையை வந்து தேவைன்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல தலைவர்களில் அரசியல் ரீதியாக, உழைப்பு ரீதியாக, ஒரு நீண்டகால அனுபவ ரீதியாக மக்களின் பக்கம் நின்று அந்த கஷ்ட நஷ்டத்திலிருந்து வளர்ந்த ஒரு அரசியல்வாதி யாராக நான் திரும்பாதான். அப்போ அவர்கிட்ட தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்பான முதலமைச்சர் என்கின்ற பதவி வருகின்ற பொழுது அப்போ தான் தமிழ்நாட்டில் ஒரு சமமான ஆட்சி வந்து இருக்கும். நான் ஆழமாக சொல்கிறேன், அழுத்தமாக சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் 8 வெற்றி பெறட்டும், என்னும் திமுக வரக்கூடாதுன்னு தான், சரிங்களா. அப்போது திமுகவுக்காக போய் விசிக வேலை செய்ய போகிறது கிடையாது. அந்த 8 தொகுதியில் விசிக வேலை செய்தாலே போதும் விசிக வெற்றி பெறுவதற்கு. கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு அப்புறம் சட்டமன்றத்தில் போக போகிறார் அண்ணன் 100% வெற்றி பெற்றுவார், அதில் உங்களுக்கு சந்தேகமோ எதுவுமே வேணாம். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் திருமாவர்கள் சட்டமன்றத்துக்குள் நுழைவார். 22 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய கர்ஜனையான சட்டமன்றத்தில் கேட்க போகிறது. அவர் மக்களுக்கான குரலாக இருப்பார்ன்றதை நம்ம முழுமையாக நம்பலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து விசிகா வந்து தான் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட்டாக காட்டுமன்னார் கோயிலில் திரும்ப அவர்களே களம் காண்றாரு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எனக்கு இந்த வேட்பாளர் பற்றி பார்த்தோன்னு பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா அண்ணன் திருமாவர்களே களம் காணுகிறார் என்பது கண்டிப்பாக இதை யாருமே எதிர்பார்க்காத ஒரு டெஸ்ட் வந்து வச்சாரு. பயங்கரமான ஒரு டெஸ்ட் தான் அது. உண்மையாகவே வேட்பாளர் பட்டியல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன் நான் சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே போட்டியிட்டவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, அது நல்ல ஒரு விஷயம். அப்போ ஏன் சிந்தனைக்கு மட்டும் கொடுக்குறாங்க ஒரு கேள்வி வரலாம். அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஒரு மூத்த ஒரு நிர்வாகி, அப்போ அவருக்கு கொடுக்கத்தை நம்ம வந்து ரொம்ப தவறெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இன்னொன்று கேட்பாங்க, வன்னியரசு அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. வன்னியரசு போன முறை வின் பண்ணல இல்லையா, அதனால வன்னியரசு அவர்கள் போன முறை வின் பண்ணல. அவர் கட்சியில் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய நபர் அவர், அதனால வந்து ஜெயிச்சவங்களுக்கே கொடுத்துருந்தா தான் பிரச்சனை. அப்போ அதில் சிந்தனை மட்டும் நம்ம எக்ஸப்ஷன், மற்றபடி நிற்கிறது சூப்பரான ஒரு விஷயம் தான். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அண்ணன் திருமாவர்கள் வந்து நேற்று பேசின அந்த நேரலையை பார்த்தேன் நான். அந்த வார்த்தை ரொம்பவே முக்கியமான ஒரு வார்த்தையாக நான் பார்க்குறேன். அண்ணன் திருமாவர்கள் சொன்ன வார்த்தை, மாநில அரசில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் வந்து எம்பியாக இருக்காரு, டெல்லி சார்ந்த அரசியல் போகிறாரு. இங்கே தமிழ்நாட்டில் அவர் நம்பி 4 பேர் அனுப்பிச்சாரு சட்டமன்றத்தில். ஆனால் அந்த 4 பேரில் வந்து சிதறன கூட பரவாயில்ல, மீதி 3 பேர்லாம் வந்து முழுக்க முழுக்க திமுக காரர்களாகவே மாறி இருந்தாங்க. பனையூர் பாபான்னா பெருசாக பேச மாட்டார், ஆனால் மீதி 2 பேர் இருக்காங்கல்ல, அவர் எஸ்எஸ் பாலாஜி குடும்பம் திமுக குடும்பம், அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கதை தான். ஷானவாஸ் அவர்களாம் டிபேட்டில் உட்காந்து பேசும்பொழுது இவர் விசிகாவோ இவர் திமுக இல்லையா, இவர் அந்த அளவுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா அந்த அளவுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடியவங்க ஷானவாஸ் அண்ணன், எஸ்எஸ் பாலாஜி, இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பயங்கரமாக திமுக காரங்க கூட பேச மாட்டாங்கம்மா, அந்த அளவுக்கு வந்து பேசுவாங்க. யாரு? ஷானவாஸ் அவர்கள் எல்லாருமே. 2வது, இவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிருப்தி விசிகாவிலே இருந்துச்சு. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஷானவாஸ் அவர்கள் எடுத்துங்க. ஷானவாஸ் அவர்கள் வந்து இப்போ கட்சியில் அவர் ரொம்ப இளம் வயதுலேருந்தே இருக்கார். கிட்டத்தட்ட ஷானவாஸ் வந்து ஒரு 26-27 வயசுலேயே வந்து அவர் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் ஆகிட்டார். அந்த ஒரு பொறுப்பு கொடுத்துறாரு அண்ணன் திரும்ப. ஏன்னா ஒரு நான் தலித், ஒரு இஸ்லாமியர், எல்லாருமே கட்சிக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக கொடுத்தாரு. ஆனால் அவங்க வந்து அவங்களோட ரோல் என்னவா ப்ளே பண்ணாங்க அப்படின்னா, போக 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 அவர் இஸ்லாமியர்களும் ஒரு 10 பேரை கொண்டு வந்து கட்சியில் சேர்த்தது இல்லையா ஷானவாஸ். தனக்கு ஒரு தன் வேலை உண்டு, தான் போகிறது பேசி இப்படி மட்டுமே போயிட்டாராம். அதனால இவ அண்ணன் திருமாவளவுக்கு பெரிய ஒரு அதிருப்தி. என்னடா இவங்க நம்ம நம்பி இவங்களை கூட்டு வரோம்,
ரெண்டாவது இந்த விசிக என்பது பட்டியல் சமுதாய மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சி. அதையே மறந்துட்டு முழுக்க முழுக்க வந்து திமுக துதிப்பாடிலாம் இருந்தா அன்னைக்கு திருமாவுக்கு கோவம் வருமா வராதா? அப்போ இப்போ வந்து திமுக கண்டி பேசுறதுனாலதான் திரும்ப அவர்கள் இந்த வட்டம் திமுக பேசுவது மட்டுமே கிடையாது, விசிகாவின் குரல்களாக இவர்கள் சட்டமன்றத்தில் இல்லை. நீ திமுக பேசுறன்றது செகண்டரி வச்சுக்கோ. விசிக கட்சி ஏன் தோற்றுவிக்கப்பட்டுச்சு அதுக்காக நீ பேசணும் இல்லையா? ஏன் வந்து ஷானவாசோ எஸ் பாலாஜோ பனையூர் பாபு அவர்களோ ஏன் வந்து ஆணவ கொலைக்கு ஏன் ஸ்டாலின் அவர்கள் சட்டம் இயற்ற மாட்டாரு? ஏன் நீ கடுமையா பேசல? ஏன் நீ ஆர்கியூமெண்ட் பண்ணல? அப்ப எவ்வளவு தலித் அட்ராசிட்டி நடக்குது, ஏன் நீ பேச மாட்ற? ஏன் பேச மாட்டேன்னா நீ அங்க வாங்கிட்டு அமைதியா இருக்கிற, அப்படிதான் பார்ப்பாங்க. அப்ப திரும்ப அவர்கள் மட்டும் எல்லா இடத்துலயுமே திமுக அகேன்ஸ்டா பேசுறாங்களா என்ன? திரும்ப அவர்கள் வந்து அந்த கூட்டணியில் இருக்காரு. நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. திரும்ப அவர்கள் அந்த கூட்டணியில் வந்து இருக்காரு. நம்ம திரும்ப அண்ணனை விமர்சனம் செய்திருக்கிறோம், மாற்று கருத்து கிடையாது. அதுக்காக அவர் வந்து எதுவுமே பேசல அமைதியா இருந்தா நான் சொல்ல மாட்டேன். நாங்குநேரில் நடந்த பிரச்சனைக்கும் சரி, கவினுடைய பிரச்சனைக்கும் சரி, யார் நேர்ல போய் நிக்கிறா? திமுக போச்சா? இல்ல திரும்ப அதிமுக போச்சா? இல்ல நாம் தமிழ் போச்சா? இல்ல வந்து தமிழக வெற்றி கழகம் போச்சா? யாருமே போடல. முதல்ல யார் போறாங்க? திரும்ப அவர்கள். அப்போ ஒரு குறைந்தபட்ச செயலாக அவர்கிட்ட இருக்கு. இந்த எம்எல்ஏ எங்கன்னா பாத்துக்கிறீங்க நீங்க? நானும் பார்த்ததில்லை. அப்போ நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புறீங்க, அது யாருக்காக நீங்க போறீங்க? இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்காக நீங்க போறீங்க. அப்படியே பொது கட்சி எல்லாமே ரைட் தான், நான் வந்து ஜாதிக்காக நில்லுங்கலாம் சொல்ல. ஆனா அவங்க அதை மறந்து விட்டு செயல்பட்டார்கள். அப்ப நான் திரும்ப இருக்குது ஒரு பெரிய ஒரு மன வருத்தம். இந்த கட்சி ஏன் தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்றதையே இவங்களாம் சந்திச்சிட்டாங்களே அப்படின்ற மன வருத்தம் எனக்கு இருந்துச்சு. தொடர்ந்து நீங்களே விசிகாவும் விமர்சனம் பண்ணிட்டு வந்தோம். நம்மளே பேசும்போது ரொம்ப இடத்துல வந்து நம்ம விமர்சனம் பண்ணிட்டு வந்தோம். அந்த வகையில நேத்து நீங்க வந்து ஒரு ட்விட் போட்டிருக்கீங்க. அதுல வந்து திரும்ப அவர்கள் வந்து ரொம்ப பாராட்டின மணிக்கு போட்டு வச்சிருக்கீங்க. அது எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு நீங்க சொல்லுங்க. எப்படி எடுத்துக்கிறதுனா நீங்க சரியான ஒண்ணா எடுத்துங்க. எனக்கு என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு கட்சி. ஒரு அரசியல் தலைவராக திரும்ப அவர்கள் தமிழ்நாட்டிற்கு மிக மிக தேவையான ஒரு தலைவர். நம்ம என்ன விமர்சனம் பண்றோம்? அண்ணன் திருமாவர்களே இதை வந்து பேசியிருக்கலாமே, ஒரு கூட்டில் இருக்காருன்றதுக்காக சிலவற்றில் அமைதியா போறார் என்றதான் சொல்றோம். அதுக்காக சில பேர் நினைப்பானுங்க, இப்போ வந்து அண்ணன் திருமா விமர்சனம் பண்றோம் அப்படின்னா அது குறைந்தபட்ச விமர்சனம் தான், அண்ணன் பேசலாமேன்றதுக்காக ஒரு உரிமையின் அடிப்படையில் கேட்கறது தான். ஆனா சில பேர் என்ன கேட்கறானுங்கன்னா, திருமாவர்களை வந்து பிரதாப் வந்து இழிவா ஏன் பேச மாட்டான், ஏன் ரொம்ப மோசமா பேச மாட்டான்? நான் பேச மாட்டேன்டா. இவர்களுடைய அறிவுக்கெல்லாம் நான் சொரிந்து கொள்ள முடியாது, சரிங்களா? நான் சொரியவும் முடியாது. அப்போ அண்ணன் திருமாவர்களை நம்ம விமர்சனம் வைக்கிறோம்னா அது குறைந்தபட்ச அரசியல் விமர்சனம், அவ்வளவுதான். அதுக்காக அண்ணன் திருமாவுடைய அரசியலை வெறுக்கணுன்ற அவசியம் ஒரு நாளும் ஏற்பட்டது கிடையாது. எனக்கு ஏற்படுது. ஏன்னு கேட்டா நான் திரும்ப 100 முறை சொல்லுவேன், விசிகா என்ற கட்சியும் அண்ணன் திருமாவும் தமிழ்நாட்டிற்கு மிக 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 தேவையானவர்கள். அண்ணன் திருமாவளுடைய வருகைக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் ஒரு பரவலான பட்டியல் சமுதாய மக்களுக்கான அரசியல் அதிகாரம், அரசியல் அங்கீகாரம், அரசியல் பாதுகாப்பு இதுவெல்லாம் உருவாகி இருக்கு. 4 எம்எல்ஏ தானப்பா இருக்காங்க, இப்போதானப்பா 8 வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நானும் யோசனை பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன கோவம்னா அண்ணன் 15-20 வாங்கணுன்ற ஒரு கோவம் தான் எனக்கு. மற்றபடி அந்த படிப்படியா அவர் இடத்துல இருந்து வளர்ந்து போறதுன்றது அதனுடைய பிராக்டிக்கலா நான் புரிஞ்சுக்கிறது, நான் இல்லாமலாம் இல்லை. நமக்கு ஒரு கோவம் இருக்கு. ஏன் அந்த கோவம்னா ஒரு விருப்பம், ஆசை. ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய சார்ந்த ஒரு கட்சி வந்து ஒரு 20 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ உள்ள போறாங்கன்னா அதுதான் நாளை ஆட்சி அதிகாரத்துக்காக வழிவகுக்குன்றது என்னுடைய எண்ணம். அதை சில பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு என்ன விமர்சனம் பண்றாங்க. அந்த விமர்சனம் எல்லாம் வந்து பொருட்படுத்துறது கிடையாதுதான். சில பேருக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. என்னன்னா, திருமாவர்களை இவங்க நினைக்கிறானுங்கல்ல, சில பேர்லாம் வந்து அண்ணன் திருமாவர்களை வந்து உருவகேலி பண்ணி பேசுறது, ஒருமையில பேசுறது, அசிங்கமா பேசுறதெல்லாம் பண்றானுங்க. அந்த மாதிரிலாம் நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன். அண்ணன் திருமாவுடைய அரசியலும் விசிகாவும் தமிழ்நாட்டிற்கு மிக மிக முக்கியமானது. இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா நான் சொல்றேன், எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தலைமை ஏற்பதற்கு இன்றைக்கு தகுதி உள்ள ஒரே நபர், மிக முக்கியமான நபர் அண்ணன் திருமா. காலம் அவரை அந்த இடத்துக்கு எப்போ கொண்டு போய் வைக்கும் தான் நமக்கு தெரியல. இப்போ நம்ம அண்ணன் சீமானுடைய அரசியலை வரவேற்கிறோம், நாம் தமிழ் கட்சியுடைய தேவையை வந்து தேவைன்னு சொல்றோம். ஆனா நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பல தலைவர்கள்ல அரசியல் ரீதியாக, உழைப்பு ரீதியாக, ஒரு நீண்டகால அனுபவ ரீதியாக மக்களின் பக்கம் நின்று அந்த கஷ்ட நஷ்டத்திலிருந்து வளர்ந்த ஒரு அரசியல்வாதி யாரா நான் திருமாதான். அப்ப அவர்கிட்ட தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்பான முதலமைச்சர் என்கின்ற பதவி வருகின்ற பொழுது அப்பதான் தமிழ்நாட்டில் ஒரு சமமான ஆட்சி வந்து இருக்கும். நம்ம எப்பவுமே அவரை சாதி சார்ந்தே வந்து இந்த பொது வெகுஜன மக்கள் பார்த்து பழகப்பட்டாங்க, அப்படி கிடையாது. ரெண்டாவது, அவர் ஏன் வரணும் அப்படின்றது ஒரு நியாயம் இருக்குது. இந்த தமிழ்நாட்டினுடைய பூர்வகுடிகள், இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்கள், அவங்க யாரும் இத்தனை வருஷம் முதலமைச்சர் ஆகலையே. பெரியார் பிறந்துட்டாரு, அண்ணா பிறந்துட்டாரு, கலைஞர் பிறந்துட்டாரு, எல்லாரும் பிறந்த மண்ணுல
ஒரு ஆதி தமிழன் கூட முதலமைச்சர் ஆக முடியலையே, ஒரு ஆதி தமிழன் கூட வந்து துணை முதலமைச்சர் கூட ஆக முடியலையே, முக்கியமான பொறுப்பு கூட ஆக முடியலையே. பொன்முடி மேல அலிகேஷன் இருக்கா, திசை திருப்புறதுக்காக நீங்க வந்து கோவிசெழியனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தீங்க. திரும்ப அந்த ஆட்சி அதிகாரம் பங்கு வீடியோ எல்லாம் வந்ததுனால கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்துட்டு போறது கிடையாது. அது ஒரு மடைமாற்று வேலை. திமுக கோவிசெழியனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு கொடுத்தது என்பது முழுக்க முழுக்க ஒரு மடைமாற்று வேலை. அது ஒரு காம்ப்ரமைஸ்க்காக பண்ணக்கூடியது. மற்றபடி மனசு வந்தெல்லாம் கொடுத்தாங்கலாம் கிடையாது. அப்ப இன்னைக்கு யார் தமிழ்நாட்டில் ஆதி தமிழனாக அந்த தலைமை பொறுப்புக்கு சரியான நபர் என்று சொன்னால் அவர் அண்ணன் திருமா தான். அப்போ நான் இந்த லிஸ்ட்டை பார்த்துருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அண்ணன் திருமா இந்த நிலைகளை சரி செய்ய விட நினைக்கிறாரு. இந்த 4 எம்எல்ஏக்கள் வந்து ஒன்று கூட நீங்கள் கடிச்சிருங்க. ஏன்னா எனக்கு அண்ணன் சிந்தனை செல்வன் மீது ஒரு பெரிய மரியாதை உண்டு. அவர் உண்மையாகவே ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அந்த மக்களின் பக்கம் நிற்கக்கூடியவர் தான் அவர். நம்ம அவர் மேல ரொம்ப விமர்சனம் வைக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனா மீதி 3 பேர் நான் பார்த்ததே கிடையாது. நான் களத்துல நிக்கிறேன்னு சொல்றீங்களா? மத்தவங்க எல்லாம் நான் பார்த்தது இல்லைன்னு சொல்றேன். நீ நிக்கலன்னு இல்ல. நான் மீடியா, நான் வந்து செய்திகள் தினசரி பாக்குறோமா, தினசரி நம்ம பேசுறோமா, நான் பார்த்ததே கிடையாது. ஒரே முறை மட்டும் ஷானவாஸ் அண்ணன் என் பேர் ஏன் போல சொல்லிட்டு திமுகவினுடைய ஒரு அரசு நிகழ்ச்சியில கேட்டா நினைக்கிறேன். நான் இந்த எம்எல்ஏ வாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் பார்த்தேன் நான். இப்போ உங்களுடைய வேலைகள் தான் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு காண்பிக்கும். வேலை செஞ்சா நாங்க பார்க்க போறோம், இல்லைன்னா பார்க்க போறது கிடையாது. திரும்ப அவர்கள் வந்து தனக்கு கிடைச்ச அந்த 8 தொகுதியிலுமே 2 பெண்களை வந்து களத்துல இறக்கி விடுறாங்க. அதுவும் தனது அக்காவோட மகளையே களத்துல இறக்கி விடுறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு வந்து இது பெரிய விமர்சனம் வைக்க வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. சில பேர் கேட்பாங்க, என்னப்பா ஒரே வீட்டில் 2 எம்எல்ஏ வரலாம் கூட கேட்பாங்க. சரி, நீ கேட்கறது நியாயமாக கூட இருக்கட்டும், நான் கேட்காதெல்லாம் சொல்ல. போயிட்டு இந்த ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில் போயிட்டு ஒரே வீட்டில் சிஎம் டெப்டி சிஎம் இருக்காங்க, அதை கேட்க மாட்டேன். அப்புறம் வந்து அன்புமணி அவர்கள் வீட்டுக்கு போனி, அங்கே எம்பியா யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, எம்எல்ஏக்கா யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. 2வது அண்ணன் திருமா ஒன்றும் திருமணமானவர் கிடையாது, சரிங்களா? அவர் வந்து தான் பிள்ளைக்கு தன் மனைவிக்கு இதெல்லாம் கொடுக்குறவங்க யாரும் கிடையாது. அவர் கிடைக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து இவங்களை சீட் தராங்கன்னா அது ஒரு குறைந்தபட்சம் ஒரு நியாயம் இருக்கும்னு நம்புறேன் நான். ஏன்னா அவர் ஒன்றும் எல்லாத்தையும் சுருட்டின்னு போய் வீட்டுக்கு கொடுக்கணும், அவர் முதல் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பண்ணல அவர், சரிங்களா? இந்த விமர்சனம் என்பது நீங்க வைக்கிறீங்கன்னா அதுக்காக நான் வந்து அதை முட்டு கொடுக்க நான் விரும்பல, சரிங்களா? நியாயம் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்காரு. அப்படி பார்த்தா வந்து 7 கருள் நக்காவை அரக்கோணத்தில் நிற்க வச்சிருக்காங்க. 7 கருள் நக்கா யார் தெரியுமா? அவர் தான் வந்து தலித் எழில்மலை அவருடைய மகள். அவங்க தலித் ஏழுமலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்திய அமைச்சராக இருந்தவர், பாமக இருந்தவர். அம்மையார் ஜெயலலிதா அவரை பொது தொகுதியில் நிற்க வச்சாங்க. அப்போது அரசியலுடைய வாரிசு கொடுத்தாருன்னு சொல்லிட்டா எப்படி? அது அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க கட்சியினுடைய நீண்ட நாளாக பயணப்படுறாங்க, கட்சியின் துணை பொதுச் செயலராக இருக்காங்க, ஒரு பெண்முகமாக இருக்காங்க, கொடுக்குறாங்க. இப்போ இவர்களுக்கு கொடுத்ததும் அவருடைய பார்வையில் சரியாக இருக்கலாம். அப்போ அதுக்காக நான் முட்டு கொடுக்குறோம்ல, ஆனால் அது தப்புன்னு சொல்லிட்டு நான் ஆர்கியூலாம் பண்ணல. அப்படி பார்த்தா உங்களுக்கு பெரிய குளத்தில் ஆற்றல் அரசு கொடுத்துருக்காரு. அவர் ஒன்றும் பெரிய, இத்தனைக்கும் அவர்லாம் மீடியா வெளிச்சமே இல்லாத ஒரு நபர். இப்போ என்னை ஆதரிச்சு பேசு, எனக்காக நீ பேசு அப்படின்னு சொல்லாத ஒரு நபர் தான். அப்போ உழைப்பின் அடிப்படையில் அவருக்கு சீட் தராங்க. அதே போல பண்ருட்டியில் வந்து அப்துல் ரஹ்மான் அவருக்கு வந்து சீட் கொடுத்துருக்காங்க. ஒரு இஸ்லாமியருக்கு கொடுக்கணும், ஷானவாஸ் கொடுக்கல அப்படின்ற அடிப்படையில் ஒரு இஸ்லாமியருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செய்யூரில் வந்து சிந்தனை செல்வன் நிற்கிறாரு, காட்டுமன்னார் கோவிலில் தலைவர் நிற்கிறாரு, அரக்கோணத்தில் 7 கிலோக்கா நிற்கிறாங்க, திண்டிவனத்தில் வன்னியரசன் நிற்கிறார். போன முறை அவர் ஜெயிக்கல, அவருமே கட்சி ஒரு இருக்கக்கூடிய நபர் தான். அப்போ அவருக்கு வந்து கொடுக்குறாங்க. கள்ளக்குறிச்சியில் மாலத்தி அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் அக்கா பொண்ணு கொடுத்தா. நான் வந்து விவாதத்திற்கே உரியது, விவாதம் பண்ண வேண்டிய தேவையே இல்லைன்னா நான் சொல்ல வரல. விவாதிங்க, நீங்கள் விவாதிக்கக்கூடிய நீங்கள் எல்லாவற்றையும் கேளுங்கன்னு சொல்கிறேன். நான் எல்லாவற்றையும் கேட்டுட்டு நீ விவாதிச்சா நியாயம்தான். அதுக்காக நான் குடும்ப அரசியலை ஆதரிக்கக்கூடியவன் நான் கிடையாது, நான் அதெல்லாம் வெளிப்படையாக சொல்கிறேன். ஆனால் அவர் கொடுக்குறாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்றது தான் நம்புகிறேன் நான். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்னென்னா, ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும் இல்லையா? அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக தன்னுடைய அக்கா மகளை அவங்க பார்த்துருக்கலாம். அவர் புரியுதுங்களா? அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்துருக்கலாம். ஏன் இத்தனை வருஷமாக கட்சி நடத்தினுக்கிறாரு, போன முறை 6 சீட் வாங்குறப்ப அவர் கொடுத்து என்ன கேட்க போகிறாங்களா? போன முறை 6 சீட் வாங்கினாரு, 6 சீட்டில் ஒரு பெண்ணு கொடுக்குறேன்பா, எங்கள் அக்கா மக்களுக்கே நான் கொடுக்குறேன்னு கிடையாது, என்ன கேட்க முடியுமா? அதெல்லாம் ஏன் பண்ணல? எம்பி சீட் வாங்கினார கொடுக்குறது ஏன் பண்ணல? அப்போ இந்த முறை கொடுத்துருக்காருன்னா அவர் மனதளவில் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு, ஏதோ அவருக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு, ஏதோ அநீதியோ ஏற்பட்டிருக்கலாம். அதனால நம்ம இங்க கொடுக்கறதுனால ஏதோ ஒரு வகையில் நமக்கு சரியான ஒன்றா இருக்கிறது முடிவு எடுத்துருக்கலாம். அதன் அடிப்படையில் அவர் கொடுத்துருக்கலாம். அதுக்காக நீங்க இதை வந்து பெரிய தப்பு, குடும்ப அரசியல் அப்படின்னு விமர்சனம் பண்ண தேவையில்லை. விமர்சனம் மட்டும் தான் நீங்க விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னு தான் நான் சொல்லக்கூடியது. இப்போ தொடர்ந்து வந்து இந்த கூட்டணி பிரச்சனையில வந்து இவங்க கேட்ட விசிகா கேட்ட தொகுதியை வந்து திமுக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிருந்ததுல, அந்த நேரத்தில் வந்து விசிகா தொண்டர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க,
திருமாவர்கள் சொன்னாலே நான் விசிகாவுக்கு கண்டிப்பா இந்த வட்டம் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல நம்மளுமே நினைச்சிருந்தோம் கண்டிப்பா விசிகாவுக்கு ஒரு சரங்கள் நான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்போ வந்து திருமாவர்களே களத்துல நிக்கிறதுனால வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்றேன். போன இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிப்பதற்கு முன்பாக வரைக்கும் ஒரு சிந்தனை இருந்துச்சு தான், அதை நான் இல்லைன்னா சொல்லல. ஆனா இந்த முறை அவரே நிற்கிறாரு அப்படின்றப்போ அது உளவியல் ரீதியாகவே பார்த்தீங்கன்னா அவர் மீது ஒரு மதிப்பை உண்டாக்கும், ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும். தலைவரே நிற்கிறாருப்பா, தலைவர் அறிவிச்சிருக்காருப்பா, அப்ப நம்ம ஜெயிக்க வைக்கணுமான்னு சொல்லிட்டு வரும். நான் திருப்பவும் சொல்றேன், நான் ஆழமா சொல்றேன், அழுத்தமா சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் 8மே வெற்றி பெறட்டும். என்னும் திமுக வரக்கூடாதுன்னு தான், புரியுதுங்களா? அப்போ திமுகவுக்காக போய் விசிக வேலை செய்ய போறது கிடையாது. அந்த 8 தொகுதியில் விசிக வேலை செய்தாலே போதும் விசிக வெற்றி பெறுவதற்கு. எல்லா சமூக மக்களுடைய ஓட்டும் வேணும் தான், நான் வந்து இந்த சாதி ஓட்டு மட்டும் வேணும்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் திமுகவிற்கு பெரிய அளவில் உழைக்க மாட்டார்கள், விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறுவதற்கான வேலையை பார்ப்பார்கள், நான் நம்புறேன். ஏன்னா அண்ணன் திருமாவுடைய குரல் என்பது சட்டமன்றத்தில் மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு அப்புறம் சட்டமன்றத்துக்குள்ள போக போறாரு அண்ணன் 100% வெற்றி பெற்றுவார். அதுல உங்களுக்கு சந்தேகமோ எதுவுமே வேணாம். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் திருமாவர்கள் சட்டமன்றத்துக்குள் நுழைவார். 22 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய கர்ஜனையான சட்டமன்றத்தில் கேட்க போகிறது. அவர் மக்களுக்கான குரலா இருப்பார்ன்றதை நம்ம முழுமையா நம்பலாம். ஆனால் இவர்கள் மற்றவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க நிற்கக்கூடிய தொகுதியில் எப்படி நம்ம பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து ஓரளவுக்கு அது பார்க்கும்பொழுது என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பெரிய குளம் அங்க நிற்கக்கூடியவர் ஆட்டில் அரசு, எதிர்த்து நிற்கக்கூடியது அமமுக. பெரிய குளத்து தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பறையர் சமுதாய மக்கள் அதிகம். அமமுக நிற்க வச்சாலுமே கூட அமமுகன்னு பெருசாக அங்கே ஓட்டு விழாது. அப்போ பெரிய குளம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் தான். பன்ரோட்டில் அப்துல் ரஹ்மான் நிற்க வைக்கிறாங்க. அது எனக்கு எப்படின்னு தெரியல, ஏன்னா அந்த இடத்துல வந்து அதிமுக ஆப்போசிட்டில் நிற்குது. ரெண்டாவது பன்ரோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வன்னிய சமுதாய மக்களுடைய வாக்கு என்பது ரொம்பவே அதிகம். பன்ரோட்டுடைய எம்எல்ஏ தான் வந்து ஆனால் வேலுமுருகன் வந்து இருந்தார். செய்யூர் சிந்தனேஷன் என்ன சொல்லுவேன்னா வின் பண்ணுறார், அதில் சந்தேகம் வந்து வேணாம். அதே போல் திருப்போரூரில் பன்னீர்தாஸ் வந்து நிற்கிறாங்க, எழுத்து நிற்கிறது பாமக வந்து நிறுத்து நிற்குது. அதுவுமே வந்து திருப்போரூர் பொது தொகுதி தான். இந்த இடத்துல வந்து ஒரு டஃப் இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருப்பூர் ஏற்கனவே வின் பண்ண ஒரு இடம் தான் அது. காட்டு மன்னர்கள் அண்ணன் திருமா நிற்கிறாரு, அது 100% வெற்றி, 200% வெற்றி. அது அரக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா 7 கவர்கள் நிற்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரவின்னு ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அதிமுக சார்ந்தவர், சு ரவி சொல்லிட்டு, அவர் 3 முறை எம்எல்ஏ. அவர் இந்த மண்ணின் மைந்தன். நீங்கள் மண்ணின் மைந்தனா பார்க்கும்பொழுது அவங்க இந்த இடத்துல இல்லாதவங்க. ஸோ அது ஒரு பேசப்பட பொருளாக மாறும். விசிகாவுக்கு பெரிய செல்வாக்கு வந்து அரக்கோணத்தில் இருக்குதான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு டஃப் காம்படிட்டர் வந்து கொடுப்பாங்க. அப்போ அது வந்து ஒரு கேள்விக்குறியோடு தான் இருக்குது. நான் உண்மையை சொல்கிறேன், வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை, உண்மையை சொல்கிறேன் நான். ஆனால் திண்டிவனத்தில் வன்னியரசன் நிற்கிறாரு, அவர் எதிர் நிற்கிறது அதிமுக. ஸோ அதுவே ஒரு டஃப் வந்து கொடுக்கும். ஆனால் இந்த முறை வன்னியரசன் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. கள்ளக்குறிச்சியில் மாலதி அவங்க வந்து நிற்கிறாங்க, அங்கே அதிமுக. கள்ளக்குறிச்சிலுமே வந்து பெரிய அதெல்லாம் டஃப் வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 சீட்டு உறுதியாக விசிகா தான் வின் பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. 4 எம்எல்ஏ கண்டிப்பாக போயிடுவாங்கன்னு தெரிஞ்சு. மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டஃப் கொடுப்பாங்க. அது அந்த நேரத்தில் எப்படி மாறுன்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும்.